The logical question. Change row and column both. There is a 10 by 10 grid with rows numbered 1 to 10 from top to bottom and columns 1 to 10 from left to right. 10க்கு 10 ஒரு grid இருக்கு. மேல இருந்து கீழே 1ல இருந்து 10, leftல இருந்து right 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் ஆயிருக்கு. Each cell is identified by a row, column, which means that the cell is located at row R and column C. If Chef's current location is AB, இப்போ கரண்ட்டாக AB இருக்காருன்னா then in one move Chef can go to CD. If both of the following are satisfied, A வந்து C கிடையாது, B வந்து D இல்லை அப்படின்னா ஒரே மூவ்ல அவர் ABல இருந்து CDக்கு போயிடலாம். Determine the minimum number of moves required to go from SXSY to EXEY. சாம்பிள் பார்க்கலாம். 1-2லேருந்து 9-8க்கு எவ்வளோ மூவ் தேவைப்படும்? சரி, இதுக்கான ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன். Chef can go from 1-2 to 2-9 in one move. ஏன்னா 1ம் 9ம் சேம் இல்லை, 2ம் 8ம் சேம் இல்லை. அதான் இங்கே கண்டிஷன். A not equal to B, C னா ஒரே மூவ்ல போறாரு. Determine the minimum. Test case 2. Chef will require at least 2 move. 5-5ல இருந்து 5-7க்கு போகணும். Chef require 2 moves. 5-5ல இருந்து 5-7 போகிறதுக்கு 2,3. இது எப்படி வருது? தெரியவில்லை. சரி, பார்க்கலாம். சரி, இதில் இப்போ 2,3 எப்படி வருதுன்னு தெரியல. ஹிண்ட் பார்க்கலாம். ஸ்பெஷல் டெஸ்ட் கேஸ் மேப் இன்புட்ல இருந்து SX, SY, EX, EY நாலத்தையும் எடுத்து இல்லைனாலே 2ஆ? ஓகே, என்ன போட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து இல்லைன்னா 2ங்கிறது அவங்க எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இல்லைன்னா 2ங்கிறது எங்கேயுமே சொன்ன மாதிரி தெரியல. 1 மூவ். ஓகே, எல்ஸில் அவங்க சொல்லவே இல்லை. சரி, என்ன பண்ணலாம்? T equal to int of input number of test cases. For I in range of T, இப்போ S input format SX, SY, EX, EY equal to map int input dot split. If SX not equal to SY, EX and SY not equal to EY, print 1, else print 2. not equal toல என்ன பிரச்சனை? கேப் போடக்கூடாது. சூப்பர், கரெக்டு. நெக்ஸ்ட், candy distribution. Chef has n candies. He has to distribute them to m of his friends such that each friend gets equal number of candies and each friend gets even number of candy. n candy இருக்கு, m ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும், ஈவனாகவும் இருக்கணும். இது பாசிபிளா இல்லையா? செஃப் வந்து will not take candies himself. அவருக்குன்னு எதுவும் எடுத்துக்க கூடாதான். அதனால இப்போ T equal to test case int of input. இன்புட் வரதா இன்ட்டாக மாற்றிக்கலாம். For I in range of T, input format n and m. n, m equal to map int input dot split. இப்போ n-ம் m-ம் இப்போ 9 சாக்லேட் m ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க.
3 பேருக்கு 9 சாக்லேட்டை ஈக்குவலாக ஈவனாக பிரிக்க முடியுமா? கிடையாது. இப்போ இந்த லாஜிக்கை நம்ம எப்படி அரைவ் பண்ணலாம்? ஈவன்னா 2, 4, 6, 8. இப்போ இந்த n கேண்டீஸை m ஃப்ரெண்ட்ஸுக்கு டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா n percentage m equal to 0. ஸோ இப்போ ஜீரோவாக இல்லைன்னா if n percentage m not equal to 0, இந்த கேண்டீஸ் எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியல. என்ன ஆகுது? இது வருது, ரிமைண்டர் வருது. அப்போ பிரிண்ட் நோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை கொடுத்துடலாம். இப்போது இது ஜீரோவாக வருது அப்படின்னா கரெக்டாக டிவைட் ஆகுதுன்னா ரிமைண்டர் வந்து ஈவனாக இருக்கணும். ரிமைண்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இஃப் n by m வந்து ஈவனானு செக் பண்ணணும். இப்போ n by m ஈவனானு எப்படி செக் பண்ணலாம்? n by m percentage 2 ஈவன் நம்பர்ஸ்லாம் பண்ணால் நமக்கு 0 வருமா? எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே போட்டால் நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இஃப் n by m அதாவது பிரித்த சாக்லேட் அது வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா நமக்கு எஸ்ன்னு வரும். இப்போ ஈவனாக இல்லைன்னா பிரிண்ட் நோன்னு வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இன்ட் இதான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே இதே பிரச்சனை. இன்ட் புட்டுன்னு டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஃபெயில் ஆயிடுச்சு. எங்கே ஃபெயில் ஆயிடுச்சு? ஓ, நமக்கு வந்து அவுட்புட் நோன்னு வந்து நோன் மட்டும்தான் வரணும். நமக்கு வந்து எஸ்ன்னு வருது. இன்னொன்று நோ வந்து ஸ்மால் நோ வரணுமா? ஸோ இது ஒரு நோ வரும், இது ஒரு நோ வரும். நமக்கு அதனால் ரெண்டுமே வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு நோ, இது வந்து ஒரு எஸ். இப்போ இந்த நோவை நம்ம எடுத்து இந்த நோவோட கம்பைன் பண்ணிடலாம். if காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகவில்லை. சரி, if n percentage m not equal to 0. இங்கே நம்ம else if போட்டுக்கலாமே. நான் எதுக்கு அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்? if n percentage m not equal to 0, no. else if n by m percentage 2 equal to 0, print yes. else no. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நோவில் ஸ்மால் நோ போடணும், நான் 0 போட்டு விட்டேன். இப்போ ட்ரை பண்ணலாம். கரெக்ட், சூப்பர். அடுத்தது x jumps. Chef is currently standing at stair 0. He wants to reach stair numbered x. 0லேருந்து ஒரு எக்ஸுக்கு ஜம்ப் பண்ணணும். அவர் வந்து எய்தர் y steps or 1 step in 1 move. Chef can climb either y or 1 step. Minimum number of move required by him to reach exactly the stair. First line வந்து t equal to int of input கரெக்டாக போட்டேன் இருந்தாலும் for I in a range of t. நான் இப்போ தான் இன்னொரு லாஜிக் யோசித்தேன். நம்மளுடைய இனிஷியல் ஸ்டெப்பு c equal to 0 அப்படின்னு வச்சுப்போம். இங்கே ஒரு லாஜிக் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த c வந்து ஸ்லோவாக இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ c plus y வந்து less than or equal to x இருந்ததுன்னா
இஃப் சி ப்ளஸ் ஒய் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது ஒய் ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ண அப்புறமும் எக்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஒன் ஃபார் இதுக்குள்ளேயே வச்சுப்போம். ஃபார் இது சி ஈக்குவல் டு ஜீரோ, ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எத்தனாவது ஸ்டெப்ஸில் வந்துருப்பாரு, ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு ஸ்டெப்ஸ் ப்ளஸ் ஒய், சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஒன், steps equal to steps plus 1. இதுக்கு முன்னாடி if c equal to x, c x இருந்ததுன்னா else if c plus y இப்போவும் ஃபெயில் ஆயிடுச்சாமே, your output expected to. if c x இருந்தா print, நம்ம இங்க print கொடுக்கவே இல்லை, print steps. if c equal to x இருந்தா steps equal to 0. ஆனால் இங்கே வந்து ஒரு while போடணும், ஏன்னா நம்ம c இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. while current இது less than x, current step வந்து current star வந்து இதோட லெஸ்ஸாக இருக்கிற வரைக்கும் c equal to c plus 1ன்னு உள்ளே ஏற்றிட்டோமா, இங்கேயும் c வந்து ஏற்றிட்டோம் எக்ஸாக இருக்கிற வரைக்கும். your output 7. steps 0, c 0, current star வந்து x இல்லைன்னா எக்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா c plus y less than or x இருந்தால் இந்த c equal to x ஸ்டெப் எடுத்துருவோம். if c plus y less than equal to x, your output 4 expected 2 தான், 0ல் இருக்கும் ஸ்டெப்ஸு. 0 எந்த டெஸ்ட் கேஸ்க்கு 4 and 2, 4 வந்து x, y வந்து 2, சரியா. 0 less than 2 உள்ள வரும், 0 plus 2 less than or equal to 4 கரெக்டு, c வந்து 1 ஆகிடும். ஸ்டெப்ஸ் வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்திருப்பாரு. இப்போ c என்னவா இருக்கு, கரண்ட் ஸ்டெப் வந்து கரண்ட் ஸ்டெப் இல்லை, இங்கே ஸ்டெப்ஸு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் இருக்காரு, செகண்ட் ஸ்டெப் லெஸ் தேன் 4. ஆமாம். இப்போ சி ப்ளஸ் ஒய் கிடையாது, ஸ்டெப்ஸு ப்ளஸ் ஒய் தான். ஸ்டெப்ஸ் கூட 2 சேர்த்தா எக்ஸ் கிட்ட வந்துடுவாரா, ஆமாம். அப்படின்னா சி வந்து 2வது, ஸ்டெப்ஸ் வந்து 4வது. அப்பா சாமி, ஒரு வழியாக இந்த லாஜிக்கை நான் பிடிச்சிட்டேன். கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமல் பண்ணிட்டேன். ஓகே, இதோட இந்த வீடியோ நிறுத்திக்கிறேன். ஏப்பா ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. கற்போம் கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம்.